ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இப்போ என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா, வெல்கம் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன பார்க்க போறீங்கன்னா, சேப்பக்கிழங்கு குழம்பு செய்யலாம்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பக்கிழங்கு எடுத்து வச்சிருக்கேன், கட் பண்ணி மட்டன் போட்டு அதில் செய்யலாம்னு சொல்லிட்டு மட்டன் 1/4 கிலோ எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சிருக்கேன், இதில் தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கருவேப்பிலை அது எப்படி செய்யறதுன்னு நம்ம போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து எண்ணெய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் எடுத்து வச்சுட்டேன், எண்ணெய் போட்டுக்கலாம். தேவையான அளவு எண்ணெய். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் சூடாயிடுச்சு, எண்ணெய் போட்டேன். இப்போ வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1 ஸ்பூன். கடுகு வெட்டி வரட்டும். அப்புறம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், தேவையான அளவு பெருங்காயம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயமும் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். போட்டுட்டு நல்லா ஒரு வதக்கியாவது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து நல்லா ஒன்றா வந்துச்சு. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஏன்னா நம்ம வந்து மட்டன் போடுறோம் இல்லையா, அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்து தான் நம்ம போட்டுக்கணும். அப்போ தான் வந்து சேப்பக்கிழங்கு குழம்பு வந்து மட்டன் போட்டு செய்கிறதுனால சூப்பராக இருக்கும். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுடலாம் வெங்காயத்தோட. இந்த மாதிரி வந்து யாரெல்லாம் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து மட்டன் எடுத்து போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கறி வந்து நம்ம மட்டன் போட்டு பார்த்தீங்களா, நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டோம் வெங்காயத்தோட. வெங்காயம் கருவேப்பிலை கூட. இப்போ வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு போட்டுக்கலாம். நல்லா வந்து பிரட்டி விட்டுடலாம். அப்புறம் மிளகாய் தூள் போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். நல்லா கிளறி விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு மிளகாத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா வந்து மட்டனோட சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டோம். கொஞ்சம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வந்து இது கொஞ்ச நேரம் அப்படியே விடலாம். அதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி தேங்காய்லாம் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு கொதி நல்லா வரணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், சேப்பக்கிழங்கு போட்டுக்கலாம். இதோட சேர்த்து நல்லா இது கிளறி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா சேர்த்து விட்டுட்டு அப்புறம் வெங்காய தக்காளி நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து நம்ம போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெங்காய தக்காளி நல்லா பச்சை வாசனை போகணும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யாரோ கமெண்ட் பண்ண மாட்டேங்க, கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பசங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. மட்டனோட சேப்பக்கிழங்கும் நல்லா வெஜிடபிள் அது கூட நமக்கு சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து தேங்காய் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்காய் போட்டு நல்லா கிளறிடலாம். இது கொஞ்சம் கொதி வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி சேர்த்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டேன். இப்போ வந்து கொத்தமல்லி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். லாஸ்ட்டில் வந்து கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ வந்து இது வந்து விசில் வரணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வந்து மட்டன் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதனால விசில் வரணும். விசில் விட்டால் தான் வந்து சேப்பக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து மட்டன்லாம் வேகணும் இல்லையா. சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. விசில் வந்தவுடனே நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா குழம்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சேப்பக்கிழங்கு நல்லா வந்து நல்லா வெந்துச்சு. மட்டன் கூட நல்லா சூப்பராக வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா சூப்பராக வெந்துட்டுருக்கு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.